5 வருடத்துக்கு பிறகு ஏசப்பா ஒருத்தவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்காங்க. இப்போ உள்ள ஜெனரேஷன்ல எவ்வளவோ பேர், நிறைய பேர் வந்து என்ன செய்யறாங்க, குழந்தை இல்லாம கஷ்டப்படுறாங்க. அப்படிதானே? அப்படி இவங்க 5 வருஷம் காத்து இருந்து இப்போ ஏசப்பா அவங்களுக்கு ஒரு குழந்தை கிடைச்சிச்சு அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுடுங்க. நம்ம வந்து இப்போ என்ன வீடியோ போட்டுட்டு இருக்கிறோம்னா மிராக்கிள்ஸ் வீடியோ போட்டுட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு 5வது வீடியோ. சரிங்களா? 5 வருஷம் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அவங்க வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. உண்மைதானே? எத்தனையோ வேதனை, எத்தனையோ நிந்தையில இருந்து எப்படி இவங்க ஏசப்பாவால குழந்தை பாக்கியம் கிடைச்சிச்சு அப்படிங்கிற பாப்போம். ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல ஒருத்தவங்க இருக்காங்க. சரிங்களா? அவங்க பேர் நான் சொல்ல விரும்பல, அதனால ஒரு அக்கா. சரியா? அந்த அக்காவு ஒரே தெருவுல வந்து 2 பேர் ஒரே ஏஜ்ல உள்ளவங்க, ஒரே ஸ்கூல் படிக்கிறாங்க, ஒரே காலேஜ் படிக்கிறாங்க. அப்படி இருக்கும் போச்சும் இந்த ஒருத்தவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்டே கல்யாணம் ஆகிறது. ஏன்னு வச்சுடுமா, இல்ல 1 2 அப்படின்னு வைப்போம். சரிங்களா? 1வது இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து சீக்கிரமா படிச்சு முடிச்சு காலேஜ் எல்லாம் முடிச்ச உடனே கல்யாணம் ஆயிட்டு. இந்த 2வது உள்ளவங்களுக்கு ஒரே வயசு தான், 2 பேருமே ஒரே வயசு. சரிங்களா? இந்த 2வது உள்ளவங்களுக்கு ஒரு 6 மாசம் இல்ல 7 மாசம் கழிச்சு அடுத்தால கல்யாணம் ஆகுது. ஆனா இந்த 1வது உள்ளவங்களுக்கு வருஷம் ஆக ஆக நிறைய கஷ்டங்கள் வந்துகிட்டே இருக்குது. அவங்களுக்கு வந்து என்னது, குழந்தை வந்து ஒரு பெரிய தடையா இருந்துட்டே இருக்குது. இந்த 2வது உள்ளவங்களுக்கு உடனே குழந்தை கிடைக்குது. அப்போ இந்த உள்ளவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரே வயசு, ஒரே தெருவுலன்னு இருக்கும் போச்சும் எல்லாரும் கேட்பாங்கல்ல, என்ன அவளுக்கு உடனே குழந்தை இருந்துட்டு. நிறைய பேர் வந்து கேட்கறதுனால, சொந்தக்காரவங்க தெரிஞ்சவங்க கேட்கறதுனாலே நிறைய மன சோர்வு வராங்க. அப்படி உங்க தெருவுல இல்ல உங்க ஃபேமிலியில யாராவது குழந்தை பாக்கி இல்லாம இருந்தாங்கன்னா நீங்க வந்து அவங்ககிட்ட கேட்கறத கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க. அவங்களுக்கு ரொம்பவே நல்லாதான் இருக்கும். அப்படி இந்த 1வது உள்ளவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவே இல்லை. 2வது உள்ளவங்க என்ன செய்யறாங்க, கன்சீவ் ஆறாங்க, அடுத்தால ஒரு பேபி பிறக்குது. ஒரு 3 வருஷம் கழிது அடுத்தாலையும் ஒரு குழந்தை 2வது உள்ளவங்களுக்கு. ஆனா இந்த உள்ளவங்க இருக்காங்களா, இவங்களுக்கு வந்து குழந்தையே 3 4 வருஷம் ஆகுது, குழந்தை பாக்கியமே கிடைக்கல. இப்ப 2வது உள்ளவங்களையும் 1வது உள்ளவங்களையும் கம்பேர் பண்றாங்க. அவங்க நல்லா இருக்காங்க, எடுக்கிறாங்க, இவா ஏன் இதா இருக்கா. ஒரே ஃப்ரெண்டு, சொல்ல போனா ஒரே கிராமம், ஒரே தெரு, ஒரே வயசுன்னு சொல்லும் போச்சும் ஃப்ரெண்டு மாதிரி தானே. அப்படின்னு இருக்கும் போச்சும் இவங்களுடைய நட்பு வட்டாரம் வந்து என்ன செய்யுது, இவங்களால கம்பேர் பண்ணும் போச்சும் பிரிஞ்சிருது. பிரியும் போச்சும் சரி வேற வழியே இல்லைன்னு 2வது உள்ளது அவங்களோட லைஃப் அப்படின்னு போகும்போச்சும் அடுத்தால வந்து அவங்களுக்கு என்ன ஆகும்னா 2வது பேபி வந்து கன்சீவ் ஆறாங்க. இந்த 2வதுல உள்ளவங்க உள்ளவங்க 4.5 வருஷம் ஆகுது, 5வது வருஷமும் ஆகுது. அவங்கள சுத்தி நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா பிரேயர் பண்றாங்க. அதுல நானும் ஒருத்தி. சரிங்களா? ஒரே தெரு, அவங்க பேச்சு வந்து ஏதாவது இது பண்ணும். நம்ம வந்து தெரிஞ்சவங்க எடுத்தவங்கள்ட்ட நம்ம கேட்போம்ல. நம்ம வந்து அந்த இடத்துல இல்ல, நம்ம வந்து படிக்கிறதுக்கு வேலைக்கு வெளியிலன்னு போனாலும் நம்ம சுத்தி இருக்கிறவங்களோட பேச்சு வந்து கண்டிப்பா நம்ம என்ன செய்வோம், பேசிட்டு தான் இருப்போம். ஊர்ல என்ன நடக்குது, பக்கத்து தெருவுல என்ன நடக்குது, வீட்டுல உள்ளவங்க என்ன நடக்குது, யாது நடக்குது நம்ம வந்து விசாரிப்போம்ல. அப்படி விசாரிக்கும் போது அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற இது வந்து எனக்கு பர்சனலா ஏசப்பா வந்து உணர்த்துறாங்க. அவங்க பேரு, அவங்களுக்கு குழந்தை இல்லை, 5 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ஸ்பெஷலா நான் வந்து ப்ரேயர் பண்றேன் அவங்களுக்காண்டி. அப்படி ப்ரேயர் பண்ணும்போதும் நான் வந்து ஏசப்பாட்ட சொல்றேன், ஏசப்பா கற்பத்தின் கனியோ கர்த்தரால் வரும் சுதந்திரம் அப்படின்னு தானே பைபிள்ல சொல்லியிருக்குது. கண்டிப்பா கர்த்தரின் கனி வந்து அவங்களுக்கு கிடைக்கும், நம்பிக்கையா இருக்கும்னு சொல்லி நான் வந்து இது பண்றேன் ஏசப்பா கிட்ட. அது மட்டும் இல்லாம அவங்கள்ட்ட என்னால பேச முடியாது, ஆனா அவங்க சர்க்கிள்ல உள்ளவங்கள்ட்ட நான் வந்து இது பண்றேன், கொஞ்சம் நல்லா ப்ரேயர் பண்ணுங்க, ப்ரேயர் பண்ண சொல்லுங்க எடுங்கன்னு. கொஞ்சம் நாட்கள் கலிய 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 ஏசப்பாவே அவங்க என்ன செய்யறாங்க, தேடி போறாங்க. நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டாங்க. 5 வருஷம் சொல்லும் போச்சும் எவ்வளவோ இது பண்ணிருப்பாங்க. அப்படிதானே? எவ்வளவோ அவமானங்கள், எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ நிந்தைகள் இருந்தாலும் அந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பு அரவணைப்பு இருந்ததுனாலதான் 5 வருஷம், எத்தனையோ பேர் 10 வருஷம் 13 வருஷம் 15 வருஷம் சொல்லி காத்துட்டு இருக்காங்க. இன்னமும் இந்த உலகத்துலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். உண்மைதானே? உண்மையா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. எத்தனையோ பேர் உங்க தெரிஞ்சவங்க, உங்க சொந்தக்காரங்க இப்பவும் வருஷ கணக்குல குழந்தை இல்லாம இருக்காங்க. என்ன காரணம்னு கேட்டா தெரிய மாட்டேங்குது. இதே இது நீங்க பாருங்க, உங்களுக்கு வந்து 5 வருஷம் கழிச்சு நல்ல ஒரு விஷயம் நியூஸ் வந்து என் காதுல கேக்குது.
கன்சியா இருக்காங்க, இத்தனை மாசம் ஆகுது, இத்தனாம் தேதி வந்து டெலிவரி கொடுத்துருக்கு எடுத்திருக்குன்னு ரொம்ப சந்தோஷம், அளவில்லாத சந்தோஷம். ஏசப்பா நான் இவங்களுக்காண்டி ப்ரேயர் பண்ணேனே, என்னோட குரலை நீங்க கேட்டிருக்கீங்களே, கர்ப்பத்தின் கனியை கொடுத்துருக்கீங்களே, ரொம்ப நன்றி ஏசப்பான்னு சொல்லி ஏசப்பாக்கு நன்றி சொல்லிட்டு அந்த இது வந்து அப்படியே ஸ்மூத்தா முடிஞ்சிச்சு. நான் வந்து பர்சனலா சொல்றேன், கல்ஃப்ல இருக்கிறதுனால வெளியில மாலுக்கு போவோம். மாலுக்கு போகும்போச்சும் இங்க நான் குவைத்துல வந்து சொல்றேன், மத்த கண்ட்ரீஸ்ல எல்லாம் எனக்கு எப்படின்னு தெரியல. இங்க குவைத்துல வந்து பெரிய பெரிய மாலுக்கு வந்து நம்ம போகும்போச்சும் அங்க உள்ளவங்க இங்க வந்து உள்ள அரபி வந்து என்ன செய்வாங்கன்னா, ஒரு குடும்பத்துல 4 பேரு 5 பேருன்னு சொல்லி இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும் போச்சும் ஒரு நிமிஷம் எனக்கே ஏசப்பா மேல ஒரு இது வரும். ஏசப்பா இங்க வந்து கற்பத்தின் கனிய வந்து நீங்க அள்ளி கொடுக்குறீங்களே, ஒரு குடும்பத்துல 4 பேரு 5 பேரு 6 பேர், அதுவும் ஒரு வயசு கூட வித்தியாசம் இருக்காது. சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்கும். அதெல்லாம் பார்க்கும் போச்சும் ஏசப்பா கிட்ட எனக்கு ஒரு அப்படி ஒரு இதுவும், எங்க ஊர்ல எங்க தேசத்துல என்னோட நாட்டுல என் ஊர்ல வந்து எவ்வளவோ பேர் இருக்காங்களே, என் தெருவுல என் குடும்பத்துலன்னு சொல்லி எத்தனையோ பேரு வருஷ கணக்கா உங்களை நாடி தேடி வாராங்களே ஏசப்பா. ஏன்னா அவ்வளவு ஒரு மன சங்கடம்னு சொல்லலாம். இங்க வந்து 5 6ன்னு கடவுள் வந்து அள்ளி கொடுக்குறாரு. அதே இது என்னோட சைடுன்னு பாத்தீங்கன்னு நினைச்சீங்களா, இங்க கல்ஃப்ல வந்து குவைத்துல வந்து என்னன்னா ஒவ்வொரு வீட்லயும் ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்லுவோம் சரிங்களா. தமிழ்ல வந்து மன வளர்ச்சி குன்றியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஸ்பெஷல் பேபிஸ் இருக்காங்க தெரியுமா, வீட்டுலன்னு சொல்லி ஒவ்வொரு பேபி கண்டிப்பா இருக்கும். நம்ம வந்து நான் என்ன பத்தி சொல்றேன், நான் பார்த்தது நான் இது பண்ணதான் நான் சொல்றேன் சரிங்களா. நம்ம வந்து ஒரு 2 hours வெளியில போறோம், 3 hours வந்து வெளியில அந்த மாலுக்கோ இல்ல வெளியில சாப்பிடறதுக்கோ எடுக்க எங்க போறோம்னா, அந்த 2 மணி நேரத்துல நம்ம வந்து 4 5 பிள்ளைங்க அவ்வளவு குடும்பமா பார்த்தாலும் இந்த 2 மணி நேரத்துல 4 இல்லைன்னா 5 கண்டிப்பா இந்த ஸ்பெஷல் சைல்டு பேபிஸ வந்து நம்ம பார்ப்பேன். அப்போ இந்த சைடு வந்து சந்தோஷப்பட்டாலும் இவ்வளவு அள்ளி கொடுக்குறீரே ஏசப்பா, இந்த சைடுன்னு பார்க்கும் போச்சும் வீட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்லி இருக்கும் போச்சும் ஏன் இப்படி அப்படின்னு ஒரு கேள்வி வந்து கேட்க தோணும். என்ன சொல்றது, ஏன் இப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனா நம்ம ஊர்ல நம்ம தெருவுல எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, குழந்தை இல்லாம கோயிலே ஏசப்பாதான் இனி இது, டாக்டர்கள் எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, டாக்டருக்கெல்லாம் டாக்டர் யாரு, இனி மருத்துவர் ஏசப்பா தான், அவரை தான் நான் நம்பி இருக்கேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்கல்ல, அவங்க நம்பிக்கையா காத்திருங்க. 5 வருஷம் இப்போ ஒருத்தவங்க உங்க முன்னாடி சாட்சியா நிக்காங்க பாத்தீங்களா, ஒரு அக்கா, அவங்க உங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருப்பாங்க. கண்டிப்பா கற்பத்தின் கனிய வந்து ஏசப்பாவால மட்டும்தான் தர முடியும். நம்பிக்கையா விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமேன்னு கமெண்ட் பண்ணுங்க. கற்பத்தின் கனியோ கர்த்தரால் வரும் சுதந்திரம், அந்த ஒரு வசனத்தை நம்மளுடைய லைஃப்ல நம்மளுடைய பர்சனல் பிரேயர்ல வெளியில உள்ள பிரேயர்ல எப்பவுமே அந்த ஒரு வசனத்தை சொல்லி நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம். கண்டிப்பா ஏசப்பாவால கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது, அப்படிதானே. கண்டிப்பா கற்பத்தின் கனிய அவர் தருவாரு. நம்மளுடைய பாவத்தினாலையும் சில இது வந்து தடைப்படும், அது வந்து நான் அடுத்த வீடியோல சொல்றேன் சரிங்களா. 2 வருஷம் ஒரு பொண்ணு பிசாசு புடியில இருந்து அந்த விடுதலை ஆகி கற்பத்தின் கனியை ஏசப்பா கொடுத்தாரு. இன்னொன்னு வந்து 3 வருஷம் வட்டி, அந்த பொண்ணு என் கூட படிச்ச பொண்ணு, அந்த பொண்ணு வந்து வட்டி கொடுத்து அவங்க ஃபேமிலி வந்து வட்டிக்கு கொடுத்து இது பண்றதுனால அந்த வட்டி கொடுக்கறது அந்த பொண்ணுக்கு தடையா இருந்திருக்கு. இப்படி 2 வீடியோ இருக்குது. நான் அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா நான் சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. 5 வருஷம் கழிச்சு இந்த ஒரு அக்காளுக்கு ஏசப்பா கொடுத்த குழந்தை வரம் வந்து இந்த வீடியோ பாக்குறவங்க யாராவது குழந்தை இல்ல வருஷ கணக்குல ஆகுது அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கும் ஏசப்பா என்ன செய்வாரு, கற்பத்தின் கனிய தர வல்லவர் ஏசு மட்டும்தான். நம்பிக்கையா விசுவாசிச்சுட்டு இருங்க, அவருடைய நாமத்தை தேடுங்க, அவர் கட்டாயமா உங்களுக்கு கற்பத்தின் கனிய தருவார்.